இடையில் வந்து ஒரு இடையூறு வந்துருச்சுங்க. அப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி தான் புதிய தமிழகம் வந்து தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்கு. இந்த படுகொலையை மட்டும் வச்சு நான் சொல்ல வரல, இன்றைக்கி நடக்கிற ரிசீவ் இருக்கிறனால அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழல் வருது. தலைவர் அவர்கள் வந்து கடந்த மாதம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அனைத்து சமூகமும் இருக்கிற மக்கள் வழியாக தான் தலைவரோட வாகனங்கள் வந்து போகுது. எல்லா பகுதிக்கும் தலைவர் அவர்கள் வந்து போகிறார். அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தலைவர் அவர்கள் வந்து பேசுகிறாங்க, மேடையில் ஏறி பேசுகிறாங்க. அதற்கான ஏற்பாடை வந்து அங்கே இருக்கிற ஊர் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. தலைவர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசும்போது எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு சமூகத்தையுமே வந்து இழிவுபடுத்தியோ இல்லை ஒரு கூட குறைச்சலோ அவர் தலைவர் அவர்கள் வந்து பேசலை. எல்லா இடத்துக்கும் போனாங்க, எல்லா இடத்துக்கும் வந்தாங்க. அதே போல் வந்து தலைவர் அவர்கள் வந்து தென்காசியில் போய் அவங்க வந்து விடுதியில் இருக்கும்போது அவர் தலைவர் அவர்களையும் அனைத்து சமூக பிரதிநிதிகளும் அவருக்கு நெருக்கமான நட்பில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு தான் வர்றாங்க. அப்போ எந்த ஒரு சூழலையுமே வந்து எல்லா நேரத்துங்கள்லையுமே வந்து தலைவர் அவர்கள் வந்தோ இல்லை டாக்டர் சியாம் அவர்களோ ஒரு சமூகத்தை பற்றி குறைந்து பேசுனது கிடையாதுங்க. அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவர் பேசுகிறாப்புல. அப்போ இதற்கு நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து கோபப்படக்கூடியவங்க, அந்த குற்றவாளிகளை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க. நீங்கள் எங்கள் மேலே நீங்கள் கோவப்படுறனால ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் கோவப்பட வேண்டியதே யாருன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகள் மீது தொடர் குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மேலே தான் நீங்கள் வந்து கோவப்படணும். நீங்கள் அவனை திருத்திட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது வந்து சீமான் அவர்கள் வந்து கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிக்கிறாப்புல. அது வந்து தமிழக அரசு தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கருத்தியலை பேசுகிறாப்புல, தமிழ் தேசிய கருத்தியலை. நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், முதலமைச்சர்னா அவர் தானே, அவர் கட்சிக்கு நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அவரே மரம் ஏறுறாப்புல. அவர் அந்த மரத்தில் ஏறி அது இறக்குறாரு. எல்லாமே காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ தலைவர் அவர்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை அவங்க வந்து இறக்குறேன்னு சொல்கிறாங்க, அது காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பூரண மதுவிலக்கு வேண்டும். இந்த பூரண மதுவிலக்கு கேட்டுக்கிட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போதைக்கு மாற்று இன்னொரு போதைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மதுவிலக்கு போராட்டத்தை வந்து வலுவிலக்க செய்யும். உங்கள் போக்கை நீங்கள் மாற்றிக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு தலைவர் அவர்கள். அப்போ அதற்கு கல்லுக்கு ஆதரவாகவும் சிலர் அறிக்கை விட்டாங்க, கல்லுக்கு எதிராக பலரும் அறிக்கை விட்டாங்க. அது எல்லாரும் தெரியும் எல்லாத்துக்குமே. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், நான் அப்படியெல்லாம் தரக்குறவெல்லாம் நான் பேசலைங்க. அவர் யார் வீட்டில் கல்யாணம் முடித்தார், எந்த சாதியில் வந்து இந்த கல்யாண சுந்தரம்ன்ற நபரத்தையும் சொல்கிறேன். ஆமாம், அவர் எந்த சாதியில் கல்யாணம் முடித்தார், அவரோட அந்த தனிப்பட்ட இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவன்தான் வந்து ஒரு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். அதனால் என்னன்னா இவன்ட்டு சொல்லக்கூடாது. இவன் தான் வந்து மேடை நாகரிகம் என்னான்னு தெரியாமல் என்னென்னமோ பேசுகிறான். அப்போ இவர் வந்து ஒரு வீடியோ போடுறாப்புல. வீடியோ போட்டு ஆத்திரி பூத்திரி 52 கிருஷ்ணசாமிக்கு என்ன தெரியும், பூர்வீகம் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா அப்படின்னு பேசுனான் வீடியோவில். அப்போ ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வா நம்ம நேருக்கு நேராக பேசலாம், மேடையை நீ அமைச்சு கொடு, மேடையை வந்து நீ அமைச்சு கொடு, இல்லைனா நான் சொல்கிற இடத்துக்கு வா, இல்லைனா நீ சொல்கிற இடத்துக்கு நான் வர்றேன், நம்ம 2 பேருமே வந்து தர்க்கம் பண்ணுவோம், யார் வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லைனா கூட நேராக திண்டுக்கல் வந்துடும், நம்ம 2 பேரும் வந்து மச்சகுண்டன்புதூர் போயிட்டு வந்துடலாம். நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இப்போ வந்து திருப்பூர் மாவட்டம், முதல்ல வந்து கோயம்புத்தூர் மாவட்டமுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு காணொலி போட்டிருந்தாப்புல. சரி பேசிட்டு போகிறான் சின்ன பையன் அப்படின்னு சத்தியமாக நாங்களாம் நினைக்கிறோம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடந்து போயிட்டோமுங்க.
அப்போ இந்த சீமான்றவர் வந்து கல் இறக்குறது வந்து பயங்கரமாக அது இது பண்ணுறாப்புலையா. அதில் வந்து நாங்கள் தலைவர் அவர்கள் வந்து கல்லும் சாராயம் இரண்டு ஒன்று தான், இரண்டுமே போதை தரக்கூடிய பொருள் தான், இரண்டுமே தடை செய்யப்பட வேண்டிய பொருள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நாம் தமிழர் தம்பியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் டாஸ்மார்க்குக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா, கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா, அதனால தான் நீங்கள் வந்து இந்த கல்லை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டாங்க. கார்பரேட் கம்பெனியும் நாங்கள் எதிர்க்கிறோமுங்க, அதை எதிர்த்து இப்போ புதிய தமிழகம் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் கட்சியோட கொள்கையே வந்து பூரண மதுவிலக்கு தாங்க எங்களோட கட்சியோட கொள்கையே. தலைவர் அவர்கள் வந்து 96, 97 காலகட்டங்கள்லேயே வந்து கல்லுண்ணாமை தலைவர் சொன்னது, கல்லும் சாராயம் இரண்டும் ஒன்று தான், இரண்டுமே அருந்தக்கூடாது, உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொல்லுவார். தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கும் கூட மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அது ஒரு உறுதிமொழி. தலைவர் அவர்கள் வந்து எப்பயுமே அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாகவும் இருக்கார், உறுதியாகவும் இருக்கிறார், பூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரணுங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து நேரடியாக புதிய தமிழகத்தை வந்து எதிர்க்க முடியலைங்க, எதிர்க்கவும் மாட்டார், நன்கு தெரியும். அப்போ என்னடா செய்யலாம், இதுக்கு யாரடா ஒரு அடியால் வைக்கலாம் அப்படின்றது இப்போ பார்க்கும்போது தான் கல்யாண சுந்தரம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை வந்து தெரிஞ்சிருக்குது. யாருக்கு? சீமானுக்கு தெரிஞ்சிருக்குது. உடனே அவன் 3 வீடியோ போட்டாப்புல. அந்த ஆளு வீடியோலாம் போட்டு நான் வந்து பெரிய ஆள் அப்படியே கைதட்டெல்லாம் வாங்கி, நம்மளுக்கு எதிராக இருக்கவங்களாம் இங்கே இருக்காங்கல்ல, நம்ம எதிராக இருக்காங்கல்ல, புதிய தமிழத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று ரைட்டு, அவங்களாம் உடனே ஃபயர் வர்றது. நிறையா பேர் காரி துப்புனாங்க, அது வேறு விஷயம். அப்போ உடனே வந்து நம்ம தேனியில் வந்து பட்டியல் வெளியேற்ற மாநாடு அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. ஏன்னா நம்ம வந்து கல்லுக்கு எதிராக வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எதிராக நிற்கிது, புதிய தமிழகம் எதிராக நிற்கிது. அப்படிங்கும்போது அந்த இதே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்ல அப்படின்றதுக்காக இதே ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. அது நல்ல விஷயம்தான். பட்டியல் வெளியேற்றம்ன்றது வந்து கண்டிப்பாக எல்லா கட்சியுமே நீங்கள் மாநாடு நடத்தினாலும் நாங்கள் வரவேற்கிறோம். அதுலலாம் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதில் என்ன எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் அப்படின்னா, பட்டியல் வெளியேற்ற மாநாடு ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் வந்து நடத்துகிறீங்க, அதில் வந்து ஒருத்தர் வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறாப்புல. யார்? இந்த கரிகாலன் நீங்கள் கல்யாண சுந்தரம். ஆமாம், கல்யாண சுந்தரம்ன்றவர் வந்து பயங்கர ஒரு கல்யாண சுந்தரம்ன்றவர் வந்து அப்படியே பயங்கரமாக நரம்பு புடைக்க அப்படியே வெடைக்க அப்படியே பேசுகிறாப்புல. அதாவது வந்து எங்கள் தலைவர் அவர்களோட கடந்த கால வரலாறு, கடந்த கால போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஈன நாய்க்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரிலைங்க. அந்த கோயிலுக்கு வேறு கங்காணம் கட்டியிருக்காங்க, நம்ம குலசாமி கோயிலுங்க, பேச்சியம்மன் கோயில். அதனால் ஒரு கங்காணம் கட்டியிருக்கேன். சில வார்த்தைகள் வந்து தவிர்க்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த தம்பியா அண்ணனா பங்காளியா என்னான்ட்டு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, வெக்கமாத்தையும் கிடக்குது. அவனையெல்லாம் உறவு முறை எப்படி சொல்லி கூப்பிட்றது அப்படின்ட்டு. அப்போ ஒரு சபை நாகரிகம் தெரியாமல் ஒருவன் பேசுகிறான், அதைய வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் அதைய ரசிக்கக்கூடிய மனநிலை கீழே இருந்து பார்க்குறான் அப்படின்னா, இவங்கெல்லாம் என்னத்தை சாதிச்சிருவாங்க, இந்த தமிழ் சமூகத்தை என்னத்தை இவன் ஒன்று சேர்த்துருவான். தமிழ் சமூகம்னா யார், இல்லை யார இவன் தமிழ் சமூகம்னு சொல்கிறான். இல்லை பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி புதிய தமிழகத்தை விட சீமான் பேசிட்டாப்லையா? மேடையில் வந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான், கீழே இருக்கிறவன் எல்லாருமே வந்து அதை கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டான். சீமானு கேட்க வேணாம்ப்பா, நான் கேட்குறேன். அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் வந்து கீழே இருக்கிறீங்கல்ல, ஒரு சத்தம் போட்டிருக்க வேணாமா, ஏண்டா நான் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு. இப்போ உனக்கு அந்த கேட்குறதுக்கு மனசு வரலைன்னு நினைக்கிறேன். அதிலே வந்து உடனே வந்து சீமான் அவர்கள் வந்து அறிவிக்கிறார், எப்படி, என் அன்பு தம்பி கரிகாலன் ஸ்ரீலூத்தூர் சட்டமன்ற வேட்பாளர் அப்படின்ட்டு. ஏற்கனவே உன் கட்சியில் தான் அவன் இருந்தான்,
ஆரம்பத்தில் வந்து புதிய தமிழகத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு வந்தான். நாம் தமிழர்லேயே ஏற்கனவே வந்து அவன் செல்வத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நின்றுருந்துருக்கானே, ஏன் அப்பெல்லாம் தெரியலையா? என்னடா முந்தா நாள் வரையிலும் பிஜேபியை கூப்பிட்டு நாங்கள் வந்து மதுரையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பட்டியல் வெளியேற்ற மாநாடு போட போகிறோம் நானும் கன்னிச்சாமின்ட்டு பீலா விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நரேந்திரா தேவேந்திரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த மதுரை சீனிவாசனை கூப்பிட்டுட்டு வந்து மாநாடு போட்டிருந்தாங்க. அந்த நாராயணன் ஒருத்தர் இருக்காப்ல இல்லை, அவரு இந்த கரிகாலன்லாம் கல்யாணி சுந்தரமெல்லாம். இப்போ இந்த மாதம் என்னடானா நாங்கள் வந்து தமிழர்களாக ஒன்றிணைகிறோம், மானத்தமிழன் வந்து சீமான் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இதே கொடுத்துருவாரு அதே கொடுத்துருவாரு. என்னத்தை கொடுத்துருக்குறாரு? என்ன கொடுத்துருக்காரு சீமானு? மேடையில் ஏறி கத்தி மட்டும்தான் பேச தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து கத்தி மட்டும் தான் பேசுவாப்புல, வேற என்னத்தை பேசுவாப்புல? நேற்று வந்து இப்போ நேற்று அந்த தம்பி கவின்னு இறந்தாப்புல, படுகொலை செய்யப்பட்டேன், இறந்தான்னு சொல்லக்கூடாது, அந்த கவினை கொன்னானுங்கள்ல, அவங்க வீட்டுக்கு வந்து சீமான் வந்திருந்தாப்புல. எங்கே வந்திருந்தாப்புல? அங்கே வந்து பாடியை வாங்கினோமே அங்கே வந்து ஆறுதல் சொல்லிட்டு, ஆமாங்க இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து கண்டனம் தெரிவிக்கணுங்க அப்படின்ட்டு போயிட்டாப்புல. ஆர்ப்பாட்டம் பண்ணினது யாரு? போராட்டம் பண்ணினது யாரு? குற்றவாளின்னு யார் சொன்னது? ஏன்னா சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவாப்புல? அப்ப பாதிக்கப்பட்டவனும் தமிழன் தானையா? அவன் தமிழ் குடி தானே, உளவு குடி தானே. அப்ப பாதிப்பை ஏற்படுத்தணும்னு அவனும் தமிழன் தானே. அப்ப தமிழனும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடக்குறான். அதைய சமாதானப்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? நீ இதில் வேற ஒரு வெக்கம் கெட்டவன், ஐயோ சாமி சரணம். இதில் ஒரு அந்த கரிகாலன் என்ற கல்யாண சுந்தரம் வந்து என்ன சொல்கிறாப்புல, நாங்கள்லாம் வந்து ஒன்றாத்தே இருந்தோம், கிருஷ்ணசாமி வந்ததே எங்களையெல்லாம் பூரா பிரிச்சுட்டாரு அப்படி இப்படின்னு கையை அப்படி எங்கிட்ட ஏதாச்சும் இருந்தால் ஒடிச்சுக்கிறோம் நடந்துருது கையை. கத்ரானியா தொண்டை எது வலிக்குமா வலிக்காதான்னு தெரியல. தியாகி இமானுவேல் சேகரன்லாம் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்? தொடர்ச்சியாக பல படுகொலை நடந்ததே. அதுக்கு இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பல படுகொலையை சந்திச்சிருக்குது இந்த சமூகம். அதற்கும் கிருஷ்ணசாமி தான் காரணமா? இல்லை முந்தானையில் வரையிலுமே வந்து ஸ்ரீதேவர்னு போட்டுக்கிட்டு இருந்த நீ எத்தனை காணொலியில் இதே மறவர் சமூகத்தை எதிர்த்து நீ எத்தனை காணொலி போட்டிருக்கிற? உன்னை எத்தனை பேர் கழுவி ஊற்றிருக்கிறான்? ஏன் அன்னைக்கெல்லாம் நீ சொல்ல வேண்டியதானே, வாயில் என்ன வடையா வச்சிருந்த? இன்னைக்கு ஒரு மேடையில் யாரோ ஒருத்தன் கூப்பிட்டோன்னுமே நீ மேடையில் ஏறி உட்காந்தன்னையும் உன் ஜவுரியத்துக்கு நீ பேசுகிற. வெட்கமா இல்லையா உனக்கு? அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. எனக்கு அதாவது எல்லாருமே வந்து ஒரே கட்சியில் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்கும், ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அதை நான் மறுக்கலை. ஆனால் உனக்கு நிலையான கொள்கையே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நீ அப்படித்தான் தொடர்ச்சியாக உன்னை நீ நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிற. புதிய தமிழகம்னு முதல்ல வந்து ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிற, அதற்கப்புறம் நாம் தமிழருக்கு போயிருக்கிற, அப்புறம் அதற்கப்புறம் வந்து இடைப்பட்ட நாளில் வந்து ஒரு இயக்கம்னு, அந்த இயக்கத்து பேர் எனக்கு சரின்னு எனக்கு ஞாபகம் வரலை, நீ ஒரு இயக்கம் கட்டுற. அப்புறம் இயக்கம் கட்டினதுக்கு அப்புறம் வந்து பட்டியல் வெளியேற்றம் யார் போட்டாலும் டாக்டர் போட்டாலும் அந்த டாக்டர் மாநாட்டுக்கு வந்த, அப்புறம் இவர் ஜான் பாண்டி அண்ணே அந்த மாநாட்டுக்கும் போனேன், கருப்பு சட்டையை போட்ட, அவர் வந்து மாநாட்டில் பேசுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்கப்புறம் வந்து பிஜேபி அப்படின்னு சொன்னேன். அந்த இந்திர விழான்னு சொல்லி அங்கே திருநெல்வேலியில் இருக்கிற அந்த பிஜேபியில் இருக்கிற அந்த உறவுகள்கிட்ட வந்து போய் அது என்னென்ன பண்ணலாம் அதை நான் பேச விரும்பல. அது நல்லா இருக்காது அது. ஆமாம். அப்புறம் அவங்களோட புகைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு சீனிவாசன் அவங்களோட சுற்றிட்டு அலைஞ்சேன். அப்புறம் கன்னிசாமியோட சுற்றிட்டு அலைஞ்சேன். அப்புறம் ஸ்ரீதேவர்னு பேரை போட்டுக்கிட்டு அலைஞ்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதான் ஏற்கனவே சொன்னேன், நாடாளுமன்ற தேர்தலில் நீ யாருக்காக போய் நீ பிரச்சாரம் பண்ணின? நாடாளுமன்ற தேர்தல் 2024 தான் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் 1 வருஷம் முடிஞ்சிருக்குது. அப்போ இப்போ மறுபடியும் இப்போ வந்து நீ வந்து நாம் தமிழர் வேட்பாளர், அது சந்தோஷம். நீ வந்து அதெல்லாம் அரசியலில் வந்து அதிகாரத்தை நோக்கி தான் போகணும், கீழே தான் இறங்கக்கூடாது. அப்போ உனக்கு நிலையான கொள்கை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் அதாவது இன்னைக்கு டாக்டர் அவர்களை வந்து ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனம் பண்ண பார்த்தியா? அது விமர்சனம் கிடையாது, அது வன்மம், காழ்ப்புணர்ச்சி. நாளைக்கு யாராச்சும் ஒருத்தன் 10,000 ரூபா கொடுத்தா இதே சீமானை வந்து நீ என்ன தெரியுமா சொல்லுவ? செபாஸ்டியன் சைமனா இல்லை சைமன் செபாஸ்டியனா அப்படி கூட சொல்லுவ. நீ
சீமானவர்களோட பிறப்பே நீ வந்து சந்தேகப்படுத்துவ. சீமானவர்களோட மனைவியையும் நீ யாரு என்னான்னு கேட்ப. ஏன்னா உனக்கு வந்து வயிறு வளர்க்கணும். ஏன்னா நீ அடுத்தவன் எடுத்து வச்ச வாந்தியை தின்னுட்டு வாந்தி எடுக்கிற ஒரு ஜந்து தான் நீ. உனக்கு அரசியலும் கிடையாது, ஒரு கருத்தியலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ வேணா நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் வந்து அப்படிங்க இப்படிங்க, நான்லாம் வந்து அப்படியே இப்படின்றலாம். சத்தியமாக நான் சொல்கிறேன், ஒரு 10 பேர் இருக்கிறான், அவ்வளவுதான். அதாவது வந்து இணையத்தில் நான் சொல்கிறேன், அதாவது வந்து உனக்கு பயிர் விடுறவன் நீ சொல்கிறத வந்து ஆமாங்க கரியாலை அண்ணன் சொன்னால் அவர் வந்து ஒரு மான தமிழனுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் சமூகத்தில் உனக்கு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது, அத்தனையும் இழந்துட்ட நீ. நான் சொல்கிறேன், இப்போ இந்த பாண்டியக்குடி பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது சீமான்னு சொல்லித்தான் நான் பாண்டியன்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவனை விட ஒரு முட்டாள் உலகத்தில் எவனுமே கிடையாது. புரியுதா? இருக்கிறத தான் சொல்லியிருக்கிறான், இல்லாத எதுவும் சொல்லலை. சீமான் சொல்லியிருக்காருன்னா ரைட்டு, அவர் உண்மையை சொல்லியிருக்காரு, வரவேற்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சீமான் சொன்னனால தான் நான் பாண்டியன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாரு, அவன் உண்மையாலுமே குறைந்தபட்ச அறிவே இல்லாதவன். அதே போல் இந்த எப்படி இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கொடுத்தனுமே இது பிஜேபி தாங்க கண்டுபிடிச்சி கொடுத்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறான் பாரு. அதுவும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான், வேறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல வந்து அரசியல் என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் யாருமே கிடையாது. நீ நல்லது செய்யலை, நீ கெட்டது செஞ்சிருக்கிற, இந்த பிரச்சனையை நீ சரியான முறையில் பார்த்துருந்தனா நான் என்னத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சண்டை கட்டலாம், கேள்வி கேட்கலாம், அது நாகரிகமாக இருக்கணும். நீ அதை விட்டு போய் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல போய் வீடியோ போடுற, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுற, நீ நேரடியாக பேச மாட்ட. தலைவர் அங்கே வந்தார்ல, பத்திராயிருப்பு புதுப்பட்டி எல்லா ஊருக்கு வந்தாரா இல்லையா? நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் அந்த இடத்துல போய் நின்றுக்கணும், அந்த இடத்துல போய் பேசியிருக்கணுமா இல்லையா? இல்லை உன் ஊருக்காரனை உனக்கு சப்போர்ட் பண்ணுறவனை ஒரு 20 பேர்த்த கூட்டிகிட்டு போய் டாக்டரை இங்கே வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ தடுத்திருந்தீன்னா நீ ஆம்பளை. அதாவது திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கே என்ன தெரியுமா, வன்முறை எந்த ஒரு இதுக்குமே வந்து தீர்வு தராது. உலகப்போரை எடுத்துக்கா, உலகப்போர் கூட உலகப்போரே நடக்குது, அது வந்து சமாதானத்தில் தான் முடியுது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலக்கூடிய சூழல் வந்துருச்சு, இருந்தாலும் ஆயுதங்கள் மூலியமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுவும் ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக தான் சரியாச்சு. ஓகே, அப்போ இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை தான் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்க முடியும். ஆனால் நீ வந்து என்ன செய்கிற அப்படின்னா, ஒரு உறவுகளே வந்து வேணாம் அந்து போகிற மாதிரி பேசுகிற. நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் அங்கே வந்து யார் நம்ம சாதிக்காரன் தான் வந்து பார்க்கணும். அங்கே எப்படியா இருந்தாலும் புதிய தமிழங்க 10 பேர் இருப்பான், அவன் தான் உனக்கு முதல்ல ஓடி வருவான், அவன் தான் உன்னை வந்து பார்ப்பான். மற்றவங்களாம் எவனும் பார்க்க மாட்டேன். நான் எத்தனையோ முறை பார்த்துட்டேன். நீ எத்தனை மேடையில் பேசியிருக்கிற, நீ எத்தனை மேடையில் போய் நீ பேசியிருக்கிற அப்படிங்கிறத வந்து நீ வந்து முன்னைய முதல்ல ரீவைண்ட் பண்ணிப்பார். நம்ம எந்தெந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கோம், நம்ம இருந்திருக்கிறோம், நம்ம இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம், எந்த நிலைப்பாட்டை நோக்கி போகிறோம் அப்படின்றத வந்து முதல்ல நீ தெரிஞ்சுக்கிறோணும். அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், திராவிட கருத்தியல் தான் எல்லாத்தையுமே நீர்த்து போக செய்யும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கும், இன்னொரு சம்பவம் நடந்து அந்த முதல் சம்பவத்தை வந்து நீர்த்து போக வச்சிரும். ஆனால் நீ செய்யறது எப்படி தெரியுமா இருக்கு, அதாவது வந்து பச்சை அயோக்கியத்தனமாக இருக்குது. நீ பண்ணுறது, நீ பேசுறது எல்லாமே. உன்னைய வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்கப்பா செல்வியூத்தூருக்கு. நீ அடுத்த நாள் எங்கே போய் கல்லுக்கடையில் போய் கல் குடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு ஆத்தாளுக்கு அப்பனும் பிறந்த, டேய் என்னடா இதெல்லாம் ஒரு வார்த்தையாடா? நீ நான் அப்புறம் கங்காண வெட்டி கட்டியிருக்கேன் கோயிலுக்கு வேற, இல்லைன்னா நான் இன்னும் கூட கொஞ்சம் நாள் சாரி. அப்போ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு தென்னங்கல்ல அப்படின்னு நீ சொல்கிற. நான் கேரளாவுக்கு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன்.
அந்த கல் வந்து போதை தரும் பொருள் தான் மலையாளத்தில் எழுதியிருப்பான். ரெண்டாவது வந்து கேரளா மாநிலத்தில் நீ வந்து ஏதாச்சும் ஒரு மரத்தில் முட்டி கட்டியிருக்கிறாங்களான்னு பாரு. ஒரு முட்டி கட்டியிருக்கிற தென்னை மரத்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. அதாவது வந்துங்க திருவனந்தபுரத்துலேருந்து காசர்கோடு வரையில் இருக்குது கேரள மாநிலம். ஆமாம். எந்தெந்த அதாவது வந்து எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு எத்தனை மக்கள் தொகை ஒரு 160 170 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னு எனக்கு சரியாக எனக்கு சொல்ல தெரியல. எப்படியா இருந்தாலும் ஒரு இப்போ நம்மளதில் ஒரு 8-9 கோடினா அவங்க ஒரு 5 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோடி பேர் வந்து குடிக்கிறவங்களா கூட இருக்கட்டும் விடுங்க. இல்லாட்டி ஒரு 50,000 பேரோ இல்லை ஒரு 20 லட்சம் பேரோ 30 லட்சம் பேரோ இருக்கட்டும். அப்போ இத்தனை பேர் குடிக்கிறதுக்கு உண்மையாலுமே தென்னை மரத்துல இருந்து தான் கல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசை ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு தகவலை வாங்கி நீங்கள் கொடுங்க. ஒட்டுமொத்த கேரளாவுக்குமே வந்து வடக்கஞ்சேரி அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து தான் இந்த பிக்கப்புன்னு சொல்லி ஒரு வண்டி இருக்கும்ல, பொலிரோ பிக்கப்பு, அந்த டாடா ஏசி அப்படின்ற அந்த வண்டியிலேருந்து கல் கொண்டு போகிறான் எல்லா ஸ்டேட்டுக்குமே. ஓகேவா? அப்படி இப்படியெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு வேட்பாளராக இருந்துக்கிட்டு நீ போய் நான் கல் குடிக்கிறேன் உங்கள் ஆத்தாளுக்கு ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற அப்படின்னா நீ எப்படி வந்து இந்த மக்களுக்கு நீ ஒரு சட்டமன்ற வேட்பாளராக நின்று ஒரு வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு என்னத்தை செய்ய போகிற? கல்லுக்குடின்னு சொல்லுவியா நீ எல்லாத்துக்கும்? கல் தான் வந்து சிறந்த பொருள் அப்படின்னு. உங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே அண்ணன் தான். இவர் உங்கள் அண்ணன் சொன்னார்ல, நான்லாம் வந்து கல் குடிச்சுக்கிட்டு தாண்டா நான் கல்லூரியே போயிருக்கேன். என்னையா இதெல்லாம்? சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறத வந்து அங்கே இருக்கிறவன் தான் ரசிப்பான். அறிவார்ந்த சிந்தனையாளர் யாருமே ரசிக்க மாட்டாயா? எப்படியா கல் குடிச்சிட்டு ஒருத்தன் கல்லூரிக்கு போவான்? கல் குடிச்சிட்டு கல்லூரிக்கு போனால் விடுவாங்களா முதல்ல? அப்போ எல்லாருமே கல் குடிச்சிட்டு கல்லூரி போங்க, யாருமே படிக்க வேணாம், நாசமாக போங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது அப்போ இன்னொரு விஷயத்த வேற முன்னெடுத்தாங்கப்பா. எப்படின்னா, அதாவது வந்து புதிய தமிழகம் வந்து நாடாருக்கு எதிராக நிற்கிது. அதாவது வந்து இந்த கல்லை இறக்கிறது வந்து நாடார் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அப்பா தயவு செய்து இதெல்லாம் வந்து ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம். அதாவது வந்து பனங்கருப்பட்டியே நம்ம எதிர்க்கலை. அந்த பனங்கருப்பட்டி, பனக்கற்கண்டு, நொங்கு, பதினின்னு ஒன்று வருதில்ல, அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை. நீங்கள் அந்த கல்லுன்ற பொருள் தான் நம்ம விஷம்னு சொல்கிறோம், அதுவும் போதைப் பொருள்னு சொல்கிறோம். இவனுக்கு நேக்கா என்ன செஞ்சிட்டானுங்க, இதை வந்து புதிய தமிழ் ஒன்றுமே தேவேந்திர புதிய தமிழகத்துக்கும் நாடாருக்கும் இது வந்து நாடாரை எதிர்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் வேற. என்னங்க அப்போ இதெல்லாம் எப்படி இது எதை சார்ந்து போகுது? எல்லா கட்சியுமே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். தேர்தல் அரசியல், அதாவது வந்துங்க ஒரு வாக்கு அரசியல் வந்து வாக்கு அரசியலுக்காக கட்சி நடத்தணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க வாட்டில் கம்முன்னு இருப்பாங்க. நம்ம அதுக்கு பொல்லாப்பாய்க்கிட்டு எப்படி பாம்பும் சாகக்கூடாது குச்சியும் ஒடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டில் அப்படியே வந்தோமா, நம்மளும் ஒரு பேருக்கு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்தோமா, ஒன்றிய அரசு மத்திய அரசே இந்த சட்டத்தை மாற்று அப்படி மாற்றுன்னு அப்படின்னு சொல்லி மைக்கை பிடிச்சி கத்துனோமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நாங்குநேரியில் அந்த தம்பி மாரியப்பன், அந்த தம்பி கூட சக மாணவர்களால் வெட்டும்போது கூட அப்போ ஒரு தலைவர் வர்றாரு. அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து சங் பரிவார் இயக்கத்தோட வளர்ச்சி தாங்க காரணம் அப்படின்ட்டு போயிட்டார். அவனுக்கெல்லாம் வந்து அந்த வயசில் இருக்கிறவனுக்கு சங் பரிவார் இயக்கம்னா என்னாண்டே தெரியாது. ஏன்னா அந்த குற்றத்தை செஞ்சதும் அதே சமூகம்தான். இப்போ அதோட வெளிப்பாடு தாங்க இப்படி பேசியிருக்காப்புல சியாம் சார். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறது உங்கள் மனசு தானே. இப்போ நாங்கள் எதற்காக இந்த விளக்கம் நாங்கள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக வேண்டியதான் இந்த விளக்கம். இல்லைன்னா இப்போ நாங்கள் எதுவும் பேச முடியாது இருக்குதா? இப்போ நம்ம வாட்டில் எழுதிட்டு நம்ம வாட்டில் போயிடும். நீங்கள் நினைக்கிற நம்ம தொடர்ச்சியாக அதை தான் நம்ம எழுதிக்கிட்டும் இருக்கிறோம். தேவைப்படும் போது நம்ம பேசுகிறோம். நீங்கள் நினைக்கிறது தவறுங்க. அவர் டாக்டர் பையனோ அவங்க அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எல்லா சமூகமும் ஒன்றாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க.
எந்த ஒரு குற்ற செயலையும் நம்ம ஆதரிக்க போகிறதெல்லாம் கிடையாது. அப்போ திருந்த வேண்டியது யாரை நீங்கள் திருத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். அதாவது நீங்கள் தான் அப்படின்னா அவியவிய மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசாட்சி தான் சரி பண்ணணும் எல்லாத்தையும். நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது, நான் அதை சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன், அப்படிங்கும்போது நம்ம தேர்தல் அரசியலுக்காக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போயிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய வரலாறு நம்மளைய மன்னிக்காது அப்படிங்கிறது தான் தலைவர் அவர்களோட பொருள். இப்போ என்னமோ இந்த தேவேந்திர உளவியலாளர் சமூகத்துக்கு மட்டுமே தலைவர் போராடின மாதிரியும் மற்ற சமூகத்துக்கு தலைவர் அவர்கள் எதுவுமே செய்யாத மாதிரியும் இங்கே ஒருத்தன் கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறான் நிறையா பேர். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அனைத்து சமூகத்திற்காகவும் தலைவர் அவர்கள் போராடி இருக்கிறாரு, குரல் கொடுத்துருக்கிறாரு. அது யாருக்கு தெரியும்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாதுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நன்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நன்கு தெரியும். 10 வருடங்கள் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாப்புல. அந்த சட்டமன்றத்தில் அன்னைக்கு அவரு கூட பயணம் செஞ்சவங்களுக்கு நன்கு தெரியும் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி என்பவர் எந்தெந்த சமூகத்துக்கு இந்த சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாருன்னு. வழியில் போகிறவன்லாம் 1000 பேர் 1000 பேசலாம். ஒரு போராட்ட குணம் மிக்க ஒரு மாபெரும் தலைவரை ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையில் அவன் பேசுகிறான் அப்படின்னா அவனோட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறோனுங்க. ஓகேங்களா? நாங்களும் எத்தனையோ செய்திகளை முகநூல் வாயிலாகவும் எக்ஸ் தளவு வாயிலாகவும் நம்ம யூடியூப் காணொளி வாயிலாகவும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவங்க எதற்காகனா, அதாவது எங்களை நீங்கள் நல்லவே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாமுங்க. நாங்கள் குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை குற்றம்னு சொல்கிறோம். மற்ற நேரத்தில் நாங்கள் எல்லாத்துக்காக மாத்தான் நாங்கள் இருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோணும் அப்படிங்கிறது அது உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். நீங்கள் மனசாட்சிக்கு பிரகாரம் அது எது சரி எது தவறு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. இங்கே என்னைய பிடிக்காதவனுக்கு நான் என்னை பிடிக்கலன்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவனை நான் எது செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது. என் பிடிக்காதவனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இங்கே இந்த நடுநிலையாக இருப்பாங்க, இதில் இது சரியா இது தப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி தான் இந்த காணொளி, வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அது இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணே, அதாவது அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையிலலாம் எனக்கு விமர்சனம் கிடையாது. நீங்கள் பேசுகிறதுல எனக்கு நிறையா விமர்சனங்கள் உண்டு, உங்களோட அரசியலில் பல விமர்சனங்கள் உண்டு. நான் உங்களை எதிர்த்து நம்ம கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தலைவனுக்கான மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டு பேசுவீங்க, நிறையா மேடையில் பேசுவீங்க. அவரோட பெயரை உச்சரிக்காமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. தம்பி கவின் படுகொலை அந்த பையனோட இறுதி ஊர்வலத்துக்கு அந்த வீட்டுக்கு வரும்போதும் மேதகு பிரபாகரனோட பெயரை உச்சரிச்சிங்க. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், மேதகு பிரபாகரன் அப்படின்ற நீ அந்த பெயரை உச்சரிக்கிறிய நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்கள் அமைத்த மேடையில் ஒருத்தன் பேசுகிறானே பிரபாகரன் அவர்கள் தான், பிரபாகரன் அவர்கள் இப்படித்தான் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரா? நீங்கள் தான் போய் ஆமக்கறியெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க, இட்லியெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆமை ஓட்டில் அங்கேருந்து கடலில் நீந்தி வந்திருக்கீங்க, அவங்கள நீங்கள் நேரடியாக சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அண்ணனோட நீங்கள் மனம் விட்டு பேசியிருக்கிறீங்க. நீங்கள் அண்ணன் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாரா உங்கள் மேடையில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு? அதாவது எனக்கு இப்போயும் நான் சொல்கிறேன், ஒரு கீழ்த்தரமான அரசியலை தயவு செய்து நீங்களே இப்படியெல்லாம் ஒருத்தனை வளர்க்குறது எப்படி வளர்க்கணும்? இப்படித்தான் வளர்ப்பாங்களா? அவன் அப்படி அறிவுகட்டத்தனமாக மேடையில் பேசிகிட்டு இருக்கிறான், நீ அவனை ஸ்ரீவில்லிபுத்தூர் வேட்பாளராக அறிவிக்கிறேன்னு சொல்கிறீங்களே. கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எவனுமே வேலை பார்க்கலையா நாம் தமிழரில்? முந்தா நாள் வரையில் அவன் எந்த கட்சிக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தான்?
இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்க வேண்டிய கேள்வி. அதையெல்லாம் என்ன நான் அதை வந்து சும்மா உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இது மாதிரியான ஒரு மேடை பேச்சில் வந்து நாகரிகம் கருதி நீங்களும் பேசுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, தேவையில்லை. அந்த பேசுகிறவன் வந்து நாகரிகம் கருதி பேச சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். மேடையில் வந்து கழுவி ஊற்றுவீங்க. அடுத்த நாள் கருப்பு சட்டையை போய் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு வந்துடுவீங்க. கேட்டால் வந்து திராவிடம் வந்து எங்கள் பங்காளி, இது அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, எங்களுக்குள்ளே சரியாயிரும் அப்படின்னு நீங்களே ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுப்பீங்க. ஏனே என்ன சொல்கிறேன், முதல்ல வந்து அனைத்து குடிகளையும் நாங்கள் ஒற்றுமையாக நின்று நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இவன் இந்த கல்யாணி சுந்தரமெல்லாம் என்னத்தை பேசுனா? இப்போ நாங்கள்லாம் யார்? இப்போ நாங்கள்லாம் வந்து தமிழ் குடியிலே அவன் அப்படி பேசுகிறானே. இப்போ அவன் எப்படி நாளைக்கு அவன் செல்லூத்தூரில் வந்து வேட்பாளர் என்னன்னுமே ஓட்டு கேட்டு வந்துருவான். அவன் எந்தெந்த ஊருக்கு போவான் ஓட்டு கேட்டு? அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவன் வீட்டுக்குள்ளேயே நின்று வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு. அவன் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ வந்து அவனை வந்து தம்பி நொம்பிட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சங்கடமா இல்லை? அப்பா பெரிய கொடுமையாக இருக்குது இதெல்லாம். உறவுகளுக்கு மீண்டும் நான் வந்து இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், என்னோடய உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், என்னோடய நட்புகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். அரசியலுக்கு விமர்சனத்திற்கு எல்லாரும் உட்பட்டவர்கள் தான், அப்பாற்பட்டவர்கள்லாம் யாருமே கிடையாது. அந்த விமர்சனம் என்பது வந்து நாகரிகமாக இருக்கணுங்க, நாகரிகமாக இருக்கணும், அவ்வளவுதான். ஒருத்தரை காயப்படுத்துகிறனால நீ வளர்ந்துட வேண்டிய என்னைக்கு நினச்சிக்காத. காயப்படுத்துறதுனா எப்படின்னா, இப்போ இவனுங்கெல்லாம் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா, காயப்படுத்துறதுனா ஒருத்தரை வந்து அப்படியே இந்த உளவியெல்லாம் வந்து நான் இந்த சாதி அந்த சாதி அப்படி இப்படின்னு, இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் கேட்டால் அவர் சொன்னார் இவர் சொன்னார். சாரி, மறுபடியும் நான் சொல்கிறேன், கோயிலுக்கு வேற கங்காணம் வேற கட்டியிருக்கிறேன். சில வார்த்தைகளை வந்து நிறைய உறவுகள் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அப்படின்னு நிறையா நம்ம நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து இதுலேயும் நான் சொல்கிறேன், புதிய தமிழகம் உறவுகள் மட்டும் கிடையாது, மாற்று கட்சியிலே இருக்கிறவங்க மாற்று சமூக உறவும் சொல்கிறாங்க. அந்த தவறான வார்த்தையை, அந்த கொச்சைய வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. அதனால நமக்கு வந்து கடந்து போகிறோமுங்க. ஆமாம், அதாவது வந்து தவறு எங்கே இருக்குதோ அந்த தவறுகளை வந்து சரி பண்ணணுன்றது வந்து என் பக்கம் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை நாங்களும் சரி பண்ணிக்கிறோம். அந்த தொடர்ச்சியாக தவறு பண்ணுறவன் யாருன்னு பார்த்துட்டு அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களும் சரி பண்ணுங்க. குற்றம் என்பது வந்து ஒரு குற்றம் பண்ணாலும் குற்றம்தான், 100 குற்றம் பண்ணாலும் குற்றம்தான். ஆனால் ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து 1/99. அப்போ அந்த 1 ஏற்படுத்தினவன் யார், 99 ஏற்படுத்தினவன் யாருன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காங்க. இதில் வந்து நீங்கள் யோக்கியதமாக உங்கள் சமூகத்தில் வந்து குற்றவாளி இல்லையா, ஒரு சமூகத்தில் மட்டும்தான் குற்றவாளி இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. குற்றவாளி எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவன் குற்றவாளி தான். குற்றவாளியை குற்றவாளின்னு தான் சொல்லணும். இந்த சாதியில் பிறந்தனால அவன் நல்ல குற்றவாளி, இந்த சாதியில் பிறந்தனால அவன் வந்து கெட்ட குற்றவாளி அப்படிலாம் கிடையாது. குற்றவாளி எவனாக இருந்தாலும் குற்றவாளி தான். அப்போ யார் இங்கே திருந்தணும், யார் இங்கே திருத்தப்படணும் அப்படிங்கிறத உங்களோட மனசாட்சிக்கே விட்டுறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக தேவைப்படும் போது சந்திப்போம். எனக்கு ரெகுலராக பேசணும் அப்படின்றது எண்ணம் கிடையாது. சரி, ஏன்னா அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காக நம்ம கொடுத்தானே ஆகணும். அதாவது வந்து இப்போ எல்லாத்துக்காக இல்லை, நம்மளோட நண்பர்கள் இருப்பாங்கல்ல, ஒரு 2 பேர், ஒருத்தர் சரி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல, அதற்காக நான் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம்.